Hey guys, நான் ஷிபின். ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் hexagonlabs.com. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ப்ராஜெக்ட் ஹெக்ஸாவோட அப்டேட் நம்பர் 2 அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் ஸோ அப்டேட் நம்பர் 1 மேலே கார்டில் வரும். நீங்கள் அந்த கார்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அந்த வீடியோ போய் பார்க்கலாம். ஸோ அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அப்டேட் நம்பர் 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்மார்ட் டாக்கிங் ஸ்டேஷன். ஸோ இதை தான் நான் டெவலப் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா லைக் இந்த ஸ்டாண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரோட மானிட்டர் இருக்குல்ல. ஸோ அந்த மானிட்டர் எல்சிடி மானிட்டர் இருக்குல்ல, அதோட ஸ்டாண்டு தான் இது. ஓகேவா? ஸோ ஆக்சுவலி நான் ஒரு எல்சிடி மானிட்டர் ஒன்று வாங்கியிருந்தேன். ஸோ அதோட ஸ்டாண்ட் யூஸ்லெஸ்ஸாக தான் ரொம்ப நாளாக கிடந்துச்சு. அப்போ நான் என்ன பண்ணலான்னு பார்த்தோன்னா எனக்கு என்னோடய எக்ஸாபாடுக்கு ஒரு டாக்கிங் ஸ்டேஷன் ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருந்துச்சு. ஸோ அப்போது இதை டிசைன் பண்ணி நம்ம 3D பிரிண்டிங் பண்ணலாமான்னு யோசித்தேன். பட் நம்மளுக்கு அது டைம் வேஸ்ட்டு அண்ட் அதே மாதிரி நம்ம மெட்டீரியல் வேஸ்ட் அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும். ஏதாச்சும் விஷயத்தை நம்ம மாடிஃபை பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு நான் யோசிக்கும் போது தான் அதை பிடிச்சேன். இதோட இந்த இதை நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ அந்த மானிட்டரை நான் ஆல்ரெடி என்னோடய டேபிளில் நான் மவுண்ட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இந்த இது யூஸ்லெஸ்ஸாக தான் கிடந்துச்சு. அப்போது இதை சில மாடிஃபைலாம் பண்ணி நிறைய விஷயம் இதில் மாடிஃபை பண்ணியிருக்கேன். இதில் மாடிஃபை பண்ணி இதை ஒரு ஸ்மார்ட் டாக்கிங் ஸ்டேஷனாக நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் இதை உங்களுக்கு நான் எப்படி இது ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு இது எதுக்கு இந்த டாக்கிங் ஸ்டேஷன், ஸ்மார்ட் டாக்கிங் ஸ்டேஷன் உன்னோட எக்ஸாபாடுக்கு எதுக்குன்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ அதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ என்னோடய எக்ஸாபாடை நான் இன்கேஸ் எனக்கு அதோட சர்வோஸை கேலிப்ரேஷன் பண்ணணும், இல்லை என்னோடய கம்ப்ளீட் ஹெக்ஸாபாடையே அதோட IMU சென்சாரும் சரி, அதோட சர்வோவோட ஆக்ஷன்ஸ் எல்லாம் நான் இன்கேஸ் ஏதாச்சும் புதுசாக ஒரு ஆக்ஷன் ஒரு கேட் நான் அதுக்கு ப்ரோக்ராம் பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு டெஸ்ட் பண்ணணும் என்னோடய ரோபோட்டை. ஓகேவா? என்னோடய லெக்ஸோட மூவ்மெண்ட் எல்லாம் செக் பண்ணணும். அப்போது நான் என்னோடய ரோபோட்டை ஃப்ளோர் லெவலில் வச்சேன் அப்படின்னா நான் ப்ரோக்ராம் பண்ணும்போது இன்கேஸ் ஏதாச்சும் ப்ரோக்ராம்ஸ் பார்த்தீங்கன்னா தப்பாகலாம். ஸோ அந்த மாதிரி தப்பாகும் போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு அந்த லெக்கோட ஒரு லிமிட் இருக்கும். ஸோ அந்த லிமிட் அது எக்ஸீட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட கியரும் சரி, இல்லைனா அதோட ஏதாச்சும் ஒரு பார்ட்டும் உங்களுக்கு பிரேக் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் எனக்கு என்னோடய ரோபோட் ஒரு ஏரில் இருக்கணும். ஸோ அதனால் நான் இந்த டாக்கிங் ஸ்டேஷனை நான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டாக்கிங் ஸ்டேஷன் மேலே நான் எப்போல்லாம் வைக்கிறனோ அப்போல்லாம் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு மெயின்டெனன்ஸ் மோடுன்னு சொல்லிட்டு ஒரு மோடில் என்னோடய ரோபோட் போயிடும். ஸோ அதுக்கப்புறமா அதுக்கு நான் ப்ரோக்ராம் பண்ணலாம், ஏதாச்சும் ஃபீச்சர்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் நான் இந்த டாக்கிங் ஸ்டேஷன் மேலே வச்சு பண்ணலாம். ஸோ இது எதுக்கு நான் ஸ்மார்ட் டாக்கிங் ஸ்டேஷன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க, இது ஒரு நார்மலாக ஒரு ஸ்டாண்டு தான். அப்புறமா நான் இந்த எக்ஸாபாடுக்கு கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு சில 1 2 3 4 சில மேக்னெட்ஸ்லாம் நான் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ இந்த மேக்னெட்ஸ் என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா என்னோட இந்த டாக்கிங் ஸ்டேஷனில் ஒரு ஸ்டீல் பிளேட் இருக்குது பார்த்தீங்களா, இதில் போயிட்டு என்னோடய ரோபோட் ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ டாக் ஆகிடும். அதுக்கப்புறமா எந்த ஒரு நல்ல ஸ்ட்ராங் மேக்னெட், அது ஆக்சுவலி நியோடியம் மேக்னெட் அது. ஸோ நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். ஸோ இது மேலே அது டாக் ஆகிடும். ஸோ இதுதான் சொன்னேன், இதுதான் நியோடியம் மேக்னெட். ஸோ இந்த மேக்னெட்டை தான் நான் அது கீழே அதோட பேஸில் பார்த்தீங்கன்னா நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது அந்த இடத்துல அந்த பிளேட்டில் போய் ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னா வச்சுக்கோங்க, நல்லா ஸ்ட்ராங்காக உங்களோட எந்த ஷேக்கிங்கோ எந்த வைப்ரேஷனும் நம்மளோட ஸ்டாண்டுக்கு வராது, நல்லா கீழே விழாது. ஸோ அதனால் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். ஸோ இதை எதுக்கு நான் ஸ்மார்ட் டாக்கிங் ஸ்டேஷன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த டாக்கிங் ஸ்டேஷனில் தெரியும் சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹால் எஃபெக்ட் சென்சார் ஒன்று வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ இதுதான் ஹால் எஃபெக்ட் சென்சார். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த ஹால் எஃபெக்ட் சென்சாரை நான் எதுக்கு அங்கே சென்டரில் வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போல்லாம் என்னோடய ஹெக்ஸாபாடை நாங்கள் ப்ளேஸ் பண்ணுறனோ அப்போ எனக்கு ஒரு இந்த மாதிரி நான் என்னோடய எக்ஸாபாட் டாக் ஆகிருக்கு, டாக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷனை என்னோடய ROS2 அதாவது ரோபோட் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் நான் ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ப்ராஜெக்ட் பேர் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் டாக்கிங் ஸ்டேஷன். ஓகேவா? ஸோ அதில் எப்போல்லாம் நான் என்னோடய எக்ஸாபாடை ப்ளேஸ் பண்ணுறனோ அப்போல்லாம் எனக்கு ஒரு சின்ன ட்ரிகர் நம்மளோட ROS2க்கு போயிடும். ஸோ அதை எப்படி அந்த ROS2க்கு எப்படி இந்த இன்ஃபர்மேஷன் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த ஸோ இதுதான் ESP32
ஸோ என்னோட ஆவரேஜ் ஏஐ நெட்வொர்க்னு சொல்லிட்டு ஒரு லோக்கல் ஏரியா நெட்வொர்க் இருக்குது. ஸோ அந்த லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கில் வந்து இந்த இது கனெக்ட் ஆகிடும். ஸோ இது கனெக்ட் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, எப்போல்லாம் வந்து என்னோடய ஹால் எஃபெக்ட் சென்சாரில் வந்து ஒரு ஹால் எஃபெக்ட் சென்சாரில் சிக்னல் வருதோ, எப்போ ட்ரிகர் ஆகுதோ, அப்போது வந்து ESP32 என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ROS2 இதுக்கு வந்து இதில் வந்து மைக்ரோ ராஸ் இருக்குது. ஓகேவா, மைக்ரோ ராஸ் வச்சு நான் இது வந்து ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன். ஸோ எப்போல்லாம் வந்து இதில் டாக் பண்ணுறனோ, அப்போ இது சிக்னல் வந்து இந்த ESP32 கிடைக்கும் போது, இந்த ESP32 என்ன பண்ணுதுன்னா வந்து ஒரு என்னோடய ROS2க்கு வந்து அந்த சிக்னலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. ஸோ அது அந்த மாதிரி டேட்டாவை பாஸ் பண்ணுது, அது கம்யூனிகேட் பண்ணுது. ஸோ இது வந்து ஒரு ரியல் டைம் கம்யூனிகேஷன். எப்போல்லாம் வந்து என்னோட ரோபோட் வந்து டாக் பண்ணுறனோ, அப்போல்லாம் வந்து ரியல் டைமாக ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து என்னோடய ROS2க்கும் பாஸ் ஆகுது. ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்காக நான் வந்து கொஞ்சம் யோசித்தேன். எனக்கு வந்து அது நார்மலாக இருக்கக்கூடாது. ஸோ ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்கணும்ன்ட்டு நான் ட்ரை பண்ணேன். அப்போ என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா வந்து, எப்போல்லாம் வந்து டாக் பண்ணுறனோ, எனக்கு சிஸ்டமில் அது வந்து நம்மளுக்கு ஒரு லைக் டாக்டு அன்டாக்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் எனக்கு காட்டும். பட் ஆனால் எனக்கு வந்து எனக்கு ஒரு இண்டிகேட்டர் கிடையாது இதில். எப்படின்னா, இது வைக்கும் போது எனக்கு வந்து அதை கம்ப்யூட்டரில் தான் நான் போய் செக் பண்ணணும். பட் ஆனால் எனக்கு இதில் வந்து ஒரு ரியல் டைம் இண்டிகேஷன் கிடையாது. அதுக்கு தான் நான் என்ன கண்டுபிடிச்சேன்னா வந்து, ஸோ இந்த லைட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, எப்போல்லாம் நான் வந்து என்னோடய டாக்கிங் ஸ்டேஷனில் வந்து இந்த ஹால் எஃபெக்ட் சென்சார் இருக்குல்ல, அது எப்போல்லாம் டிடெக்ட் பண்ணுதோ, அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த லைட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெர்டிக்கல் மோஷனில் வந்து அந்த லைட் வந்து வரும். எப்போல்லாம் நான் அன்டாக் பண்ணுறனோ, எப்போல்லாம் என்னோட எக்ஸாப்போட நான் டாக்கிங் ஸ்டேஷன்லேருந்து எடுக்கணும், அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக எப்படி வந்துச்சோ அதே மாதிரி அது மேலே போய் மறைஞ்சு போயிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு எஃபெக்டை வந்து நான் ESP32ல வந்து ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன். அதுவும் நான் உங்களுக்கு இந்த நெக்ஸ்ட்டு வர வீடியோவில் ஹால் எஃபெக்ட் சென்சார் வச்சு எப்படி வந்து உங்களுக்கு இதை ப்ரோக்ராம் பண்ணுறது, எப்படி ஹால் எஃபெக்ட் சென்சார் வச்சு இந்த லைட்டை ப்ரோக்ராம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ எப்படி வந்து இந்த ஹால் எஃபெக்ட் சென்சார் வந்து டிடெக்ட் ஆகுது, எப்படி வந்து டிடெக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹால் எஃபெக்ட் சென்சார்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து டிடெக்ட் பண்ணுறது தான் வந்து ஹால் எஃபெக்ட் சென்சார்னு சொல்லுவாங்க. எதுலலாம் வந்து இப்போ இந்த நியோடியம் மேக்னெட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து இதுக்குன்னு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும்ல, அந்த ஃபீல்டில் இந்த சென்சார் என்ன பண்ணோன்னா, இந்த ஹால் எஃபெக்ட் சென்சார் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வந்து அது டிடெக்ட் பண்ணும். ஸோ எப்போல்லாம் வந்து என்னோடய ரோபோட்டை வந்து நான் என் டாக்கிங் ஸ்டேஷனில் வந்து நான் டாக் பண்ணுறனோ, அப்போது ஹால் எஃபெக்ட் சென்சார் பக்கத்தில் அந்த மேக்னெட்ஸ் வரும்போது, அதாவது என் எக்ஸாபோர்டில் இருக்கிற மேக்னெட்ஸ் கிட்ட வரும்போது அது என்ன ஆகுதுன்னா, நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மேக்னெட் வந்து பக்கத்தில் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹால் எஃபெக்ட் சென்சாரை வந்து டிடெக்ட் பண்ணுது. ஓகேவா, ஸோ அதை பண்ணிவிட்டு இது வந்து அந்த சிக்னலை ESP32 ரீட் பண்ணி அதை வந்து அந்த இன்ஃபர்மேஷனை அப்படியே என்னோடய ROS2க்கு ஒய்ஃபை மூலிமா என்னோடய லோக்கல் ஏரியா நெட்வொர்க் மூலிமா அது பாஸ் பண்ணுது. எப்போ எனக்கு சிஸ்டமில் வந்து என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா வந்து, இந்த மாதிரி ROS2வில் இதோட ஆட்டோமேட்டிக்காக இதை வச்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக என்னோட எக்ஸாபோர்டோட டேஷ்போர்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். அண்ட் அதோட மெயின்டெனன்ஸ் மோடு போயிடும். ஸோ என்னோட ரோபோட்டோட ஃபுல் கண்ட்ரோல் வந்து நான் அந்த டேஷ்போர்ட்லேயே வந்து கண்ட்ரோல் பண்ணலாம், ப்ரோக்ராம் பண்ணலாம். என்னோட எக்ஸாபோர்டோட நியூரல் நெட்வொர்க் இருக்குல்ல, ஸோ இதோட வாக்கிங் ஆட்டோமேட்டிக்காக இது வந்து வாக்கிங் லேர்ன் பண்ணுற மாதிரி நான் வந்து ஒரு ப்ரோக்ராம் டெவலப் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது பண்ணும்போது என்ன ஆகும்னா, அது ஆட்டோமேட்டிக்காக லேர்னிங் மோடில் போகும். ஸோ இந்த லேர்னிங் மோடில் போகும்போது எனக்கு இந்த மாதிரி டாக்கிங் செஷனில் இருக்கும்போது அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதில் எனக்கு வந்து என்னெல்லாம் அட்வான்டேஜஸ்லாம் வந்து ஹால் எஃபெக்ட் சென்சார் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து, இப்போ பட்டன் யூஸ் பண்ணோம்னா நம்ம நிறைய வாட்டி நம்ம வச்சு எடுக்கும்போது பட்டன் உடைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் மெக்கானிக்கல் வேர் இருக்கும். ஸோ அதனால் அதை நான் ஹால் எஃபெக்ட் சென்சார் வந்து அவாய்ட் பண்ணுது. அண்ட் அதே மாதிரி ஃபாஸ்ட் ரெஸ்பான்ஸ் பட்டனோட நம்மளோட ஹால் எஃபெக்ட் சென்சார் வந்து நியர்பை வரும்போதே வந்து டிடெக்ட் பண்ணும். ஸோ அதனால் வந்து ஃபாஸ்ட் ரெஸ்பான்ஸாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி டஸ்ட் ரெசிஸ்டன்ட். ஸோ இன்கேஸ் இப்போ பட்டன் யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அதில் போய் டஸ்ட் அடையிறது இந்த மாதிரி விஷயம்லாம் ஆகும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு அது ஒழுங்காக ஒர்க் ஆகாது. ஸோ ஒழுங்காக டிடெக்ட் ஆகாது. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து ஹால் எஃபெக்ட் சென்சார் ஒரு அட்வான்டேஜாகவே இருக்கும். ROS2வில் வந்து நான் இதை வந்து இன்டர்கிரேட் பண்ணியிருக்கேன். சரியா, ஸ்கூலில் நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டயக்னோஸ்டிக் நோடை வந்து நான் க்ரியேட் பண்ணுவேன். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக வந்து இதை வச்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த ROS2 இந்த டயக்னோஸ்டிக் நோடு வந்து ஆட்டோமேட்டிக்காக லான்ச் ஆகிற மாதிரி நம்ம ஒரு விஷயம் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். நான் உங்களுக்கு வந்து வர வீடியோவில் காட்டுறேன். இன்னும் ஃப்யூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த டாக்கிங் ஸ்டேஷனை வந்து நான் இன்னும் நிறைய விஷயம் பண்ண போகிறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாபாடுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு எக்ஸாபாடுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி இருக்குது. ஸோ அந்த பேட்ரிக்கு வந்து அதுக்கு வந்து ஒரு ஒயர்லெஸ் சார்ஜிங் ஸ்டேஷனாக மாற்ற போகிறேன். அப்புறமா சர்வோ கேலிப்ரேஷன் ஆல்ரெடி நான் பண்ணியிருக்கேன். ஸோ இது இன்னும் கொஞ்சம் நிறைய சர்வோ கேலிப்ரேஷன்ஸ் இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணணும்னு இருக்குது. அண்ட் அதே மாதிரி சென்சார் கேலிப்ரேஷன்ஸ், ஐஎம்இ சென்சாரோட கேலிப்ரேஷன், அதுக்கப்புறமா வந்துட்டு இதோட ஃபர்ம்வேர் அப்டேட் பண்ணணும்னா
அண்ட் அதே மாதிரி எப்போல்லாம் நான் இதை எடுத்துகிட்டு போயிட்டு டாக்கிங் ஸ்டேஷனில் வைக்கும் போது இதில் இருக்க இன்ஃபர்மேஷன் லாக் டேட்டாஸ்லாம் இருக்குல்ல, லாக் டேட்டாஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக ROS2ல வந்து பாஸ் ஆகிற மாதிரி வந்து நான் வந்து பண்ண போகிறேன். அண்ட் அதே மாதிரி இதோட கம்ப்ளீட் சிஸ்டம், இதோட இந்த ஹெக்ஸாபோர்டோட சிஸ்டம் ஹெல்த் மானிட்டர் பண்ணுறதுக்கு இது மாதிரி சில நிறைய விஷயம் நம்ம ஃப்யூச்சரில் அப்கிரேட் பண்ணுவோம். ஸோ அந்த அப்கிரேட்ஸ்க்கு எல்லாமே நான் வந்து இந்த வீடியோவை ஃபாலோ பண்ணி நான் வந்து நிறைய டுட்டோரியல் வீடியோஸ்லாம் போடுறேன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் வர வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த வீடியோ தான் வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோ ஃபார் டாக்கிங் ஸ்டேஷன். ஸோ இதை ஃபாலோ பண்ணி நான் நிறைய வீடியோஸ்லாம் போட போகிறேன். எப்படின்னா ஹால் எஃபெக்ட் சென்சாரை எப்படி நம்ம ESPயில் கனெக்ட் பண்ணுறது, அண்ட் எப்படி வந்து அந்த ஹால் எஃபெக்ட் சென்சாரோட டேட்டாவை எப்படி ரீட் பண்ணுறது, அப்புறமா அந்த ரீட் பண்ணுற டேட்டாவை வச்சு ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லான ஒரு ஆக்ஷனை பண்ணுறதுக்கு, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ட்ரிப் லைட் எரியுதில்ல, ஸோ அது மாதிரி எப்படி ஒரு விஷயத்தை ஆக்டிவேட் பண்ணுறது. ஸோ அதே விஷயத்தை கூட நான் உங்களுக்கு எப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு ஒரு மாடல் மாதிரி நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லித்தரேன். ஓகேவா? அண்ட் ஃபைனலாக வந்து எப்படி வந்து ROS2ல வந்து நம்மளோட டாக்கிங் ஸ்டேஷனை ப்ராஜெக்ட் நான் க்ரியேட் பண்ணேன். ஸோ எப்படி நான் வந்து இந்த டாக்கிங் ஸ்டேஷனை ROS2ல கனெக்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லித்தரேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி ஸ்க்ரீனில் ஒரு QR கோடு வந்துருக்குல்ல, அந்த QR கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா என்னை வந்து LinkedIn, ஃபேஸ்புக்கில் எல்லாருமே வந்து என்னை கேட்ச் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு டேரெக்டாக ஏதாச்சும் ரிக்குயர்மெண்ட் இல்லைனா வந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் அதை கிளியர் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி இப்போ நான் இந்த வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய விஷயம் வந்து மைண்டில் வந்திருக்கும், லைக் இது மாதிரி பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு நிறைய இனோவேட்டிவ் ஐடியாஸ்லாம் இருக்கும். நீங்கள் அந்த ஐடியாஸ் கூட நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணலாம். ஸோ நம்ம கொலாபரேட் பண்ணி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் திஸ் இஸ் ஷிபின் சைனிங் ஆஃப். பாய்.